ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிற்கு எந்த ஒரு அந்நிய நபர்கள் இல்லை நம்ம கூட பழகினவங்க யாராக இருந்தாலுமே சரி, நம்ம வீட்டு நபர்களை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருந்து பழகிறவங்க எவங்களாக இருந்தாலுமே நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை நம்ம காட்டக்கூடாது. வீட்டில் குறிப்பாக இந்தந்த பொருட்களை நம்ம காட்டக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும். எதற்காக பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒருவருடைய அதாவது அந்த மனதானது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரே நிலையில் இருக்காது. எவ்வளோ தான் அதிகம் நல்லா நம்ம பழகினாலுமே அவர்களுடைய குணமானது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் மாறத்தான் செய்யும். அந்த வகையில் நம்ம நலமோடு வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யாரிடமே போய் அவ்வளோ நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கூறக்கூடாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கள்ளங்கபடம் இல்லாமல் சில பேர் மற்றவர்களிடம் பழகுவார்கள். எதை அடுத்தவர்களிடம் சொல்லுவது, எதை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது என்று தெரியாமல் சொல்லிவிடுவார்கள். எந்த பொருளை அடுத்தவர்களுக்கு காட்டுவது, எதை அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடாது என்ற அடிப்படையான பக்குவம் கூட சிலருக்கு இருக்காது. அவர்களை அது குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்குடைய மனதானது அப்படியப்பட்டது. அவர்கள் வெகுளியானவர்கள். ஆனால் சில விஷயங்களில் சில நாசுக்கான மறைவுத்தன்மைகள் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா நம்ம வீட்டு பெரியவர்கள் கூட அடிக்கடி சொல்வார்கள், நண்பர்களை யாரையாவது வீட்டிற்கு அழைத்து வந்தால் கூட ஹாலிலே உட்கார வைத்து பேசி அனுப்பி விட்டுருங்க, வீட்டிற்குள்ளே அதாவது சமையலறை படுக்கையறை அவர்களை அழைத்து செல்லாதே என்று கூட இவர்கள் சொல்வார்கள். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் பார்த்திங்கன்னா இன்றைய காலத்து இளைஞர்கள் இதை கேட்டால் கோபம் வரும். ஆனால் அவர்கள் சொல்லும் அந்த விஷயத்திற்கு பின்னால் நிறைய அர்த்தம் இருக்கின்றது. அது சில நாட்களில் தான் நம்மளுக்கு புரிய வரும். அதாவது எதற்காக சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு பட்டதுக்கப்புறம் தான் தெரியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மை. ஏன்னா இப்போ உள்ளவங்க பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேரை நம்பியிருப்போம், அவர்களும் நமக்கு நம்பிக்கையாக இருப்பார்கள். ஆனால் அது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மாறத்தான் செய்யும். அது நமக்கே தெரியாது அவர்கள் நினைப்பது அப்படிங்கிறது. ஏன்னா அடுத்தவர்களுடைய மனதில் என்ன இருப்பது அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அளவோடு நம்ம பாசமும் அன்பும் வைக்கும் பொழுது தான் இந்த வாழ்க்கையை நமக்கு நல்லபடியாக முடியும். ஏதோ ஒரு வகையில் நம்ம அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்தாலுமே அந்த இடத்துல அது உடைபடும் வகையில் அவர்கள் ஏதாவது நமக்கு தீங்கு இழைத்து விட்டால் அந்த நேரத்தில் நமக்களுடைய மனநிலையை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதனால தான் இவ்வாறான விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. சரி வாங்க, வீட்டில் அடுத்தவர்களிடம் காட்டவே கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவர் கண் போல் பார்த்திங்கன்னா ஒருவர் கண் இருக்காது. மண்ணை தின்றால் கூட மறைத்து தின்னு என்று ஒரு பழமொழி உள்ளது. சில விஷயங்களில் நீங்கள் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அதை மறைத்து தான் செய்தாக வேண்டும். அந்த வரிசையில் பிறருக்கு நம்முடைய வீட்டில் காட்டக்கூடாத இடம் எது, பிறருக்கு வீட்டில் இருக்கும் எந்தெந்த பொருட்களை காட்டவே கூடாது என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க. நம்முடைய சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை வெகுளித்தனமாக அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவே கூடாது. நமக்கு கணவர் ஆசையாக வாங்கி கொடுத்த பொருள், அல்லது நம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த பொருள், அல்லது நம்மளுடைய அப்பா அம்மா நமக்காக வாங்கி கொடுத்த ஆடம்பர பொருட்கள் என்று தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த ஆடைகள் இருக்கும் அல்லவா, அதை அடுத்தவர்களிடம் மொத்தமாகவே காட்டி பெருமைப்பட்டு கொள்ளவே கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம அதை காட்டுறோம் அப்படின்ட்டு. ஆனால் அவர்களுடைய அந்த மனநிலையை நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர்களுடைய மனநிலை மோசமாக இருந்ததுன்னா அவர்களுடைய அந்த சாபமோ இல்லை அவர்களுடைய அந்த எதிர்வினைகளோ நமக்கு திரும்பி விடுகிறது. முதல் விஷயம், அதை நம்ம பெருமைக்குன்னு யார்கிட்ட போய் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நான் இது பண்ணேன் அது பண்ணேன், எங்கள் வீட்டில் இது இருக்குது, நாங்கள் அது வாங்கினோம் அப்படின்னு நம்ம கூறும்பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த ஆசையானது இருக்கும். இவங்க மட்டும் இப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு அந்த பொறாமை குணமும் எதிர்வினையும் வரும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அது துன்பத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நன்றாக படித்து அழகான கையெழுத்துடன் நோட்டு புத்தகங்களை வைத்திருந்தால் அதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா மற்ற பிள்ளைகளின் அம்மாவிடமோ அல்லது தெரிந்தவர்களிடமோ உங்கள் பிள்ளை படிப்பை பற்றி உயர்த்தி பேசவே கூடாது. அப்படி பேசும்பொழுது என்ன ஆகிறது, அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைக்கு அந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இல்லைன்னா அந்த குழந்தையை பற்றி இவர்கள் இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அந்த குழந்தை மட்டும் நல்லா படிக்கிறானே அப்படின்னு அவங்க அந்த குழந்தையின் மீது அந்த திருஷ்டியான கண் பார்வை அப்படிங்கிறது படும் பொழுது என்ன ஆகிறது, எதிர்வினைகள் சூழத்தான் செய்யுது. நீங்கள் சேமித்து வைக்கின்ற சேமிப்பு உண்டியல் பணம் இவைகளை பற்றி அடுத்தவர்களிடம் பேசக்கூடாது. உங்களுடைய சேமிப்பு தொகை எவ்வளவு என்பதும் அடுத்தவர்களுக்கு ஒருபோதுமே தெரியக்கூடாது. அது எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும். கண் திருஷ்டி படுவது ஒரு பக்கம் இருந்தாலுமே
பலதரப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து நாம் தப்பிக்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பார்த்திங்கன்னா பலரோடு நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா பணம் அப்படிங்கிறது மிகவும் தேவையாக இருக்கின்ற சமயத்தில் பார்த்திங்கன்னா அதை நம்ம பலரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன ஆகிடுது, ஒரு சமயத்தில் அது இல்லைன்னா கூட நம்ம இவங்ககிட்ட தான் சொன்னோம் அப்படின்ட்டு தேவையில்லாத வீண் விவாதங்கள் சண்டைகள் கூட வர ஆரம்பிக்கும். அதனால் செய்கிறத பார்த்திங்கன்னா சிறப்போடு செய்து வரணுமே தவிர நான் அது செய்கிறேன் இது செய்யுதுன்னு பெருமை பீத்து கொள்ளக்கூடாது. சமையலறையில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாமான் நிறையா வாங்கி வச்சுருப்போம். அதை வாங்கி வைத்திருக்க மளிகை ஜாமான்களை பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்தவர்கள் கண்ணில் படும்படி வைக்கக்கூடாது. அரிசி மூட்டையை கூட பூஜை அறையில் உங்களுடைய அலங்காரத்தை அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்று வீட்டிற்கு வருபவர்களை அழைத்து வந்து சுவாமி அறையை காட்டவே கூடாது. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நம்ம காட்டும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் கூட எதிர்வினைகள் வரும். இப்படி வாழ்கிறாங்களே அப்படி வாழ்கிறாங்களே அப்படின்னு அடுத்தவர்களுடைய அந்த மனதானது அந்த திருஷ்டியே நமக்கு பெரும் அழிவை கொண்டு வந்து சேரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா படுக்கை அறை, கணவன் மனைவி படுத்து தூங்கக்கூடிய மெத்தை, பாய், தலையணை இவைகளை வெளியில் இருந்து வருபவர்கள் பயன்படுத்தவே கூடாது. படுக்கை அறைக்கு அனாவசியமாக 3வது நபரை அழைத்து செல்லவே செல்லாதீங்க. அடுத்தவர்கள் தப்பாக நினைத்து கொண்டால் கூட பரவாயில்ல, தெரியாதவர்கள் யாரையுமே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி தூங்கும் அறைக்கு கதவு இருக்கும், அதை சாத்தி எப்பொழுதுமே தாழ்பால் போட்டு வைத்து கொள்ளுங்கள். அந்த இடத்திற்கு நம்ம யாரையுமே விடக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியாதவங்க வரும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அது நமக்கு எதிர்வினைகளை தான் கொண்டு வரும், தேவையில்லாத பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா கவனத்தோடு கையாள்வது மிகவும் நல்லது. எனக்கு ரொம்பவும் நெருங்கியவர்கள், உறவினர்கள் என்று இருந்தால் கூட பார்த்திங்கன்னா சில விஷயங்களை அவர்களிடம் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். அது உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மையை கொடுக்கும். மேலே சொன்ன விஷயத்தை பார்த்திங்கன்னா படித்துவிட்டு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அப்போது வீட்டிற்கு யாரையுமே அழைத்து வரக்கூடாதா, வீட்டை யாருக்கும் சுற்றி காட்டக்கூடாதா என்று. ஆனால் மேல் சொன்ன தவறுகளை பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகிறது, அடுத்து ஒரு சில நாட்களில் உங்களுடைய வீட்டில் எதிர்பாராத சில எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்பொழுதுமே அஜாக்கிரதையாக நம்ம இருக்கும் பொழுது எல்லாமே நமக்கு தாமதமாகவும் இல்லை சரியான நேரத்தில் வந்து சேராமலும் போய்விடுகிறது. எதிர்வினைகளை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்தி வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு துன்பங்கள் நமக்கு வந்து சேருகின்றது. அதனால் நேர்மறையான ஆற்றல்களையும் நேர்மறையான எண்ணங்கள் உடையவர்களையும் தான் நம்ம எப்பொழுதுமே அழைத்து கொண்டு பேசுவது அப்படிங்கிறத நம்ம வைத்துக்கொள்ளணும். எல்லாமே ஒரு அளவோடு வைத்து கொள்ளும் பொழுது தான் அந்த இடத்துல அது நிரந்தரமாக இருக்குது. அளவுக்கு மீறும் பொழுது என்ன ஆகிறது, அந்த இடத்துல அது நஞ்சாக மாறிவிடுகிறது. அதே போல தான் இந்த வாழ்க்கையிலையுமே நம்ம பழகிறவங்களையும் இது மாதிரி வைத்துக்கொள்ளணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்ததுலேருந்து பழகினவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இடையில வந்து பழகினவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே இந்த உலகத்தில் அவ்வளோ அன்பு அப்படிங்கிறது கிடையாது தான். ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஒரு தேவை அப்படிங்கிறது முடிந்ததுக்கப்புறம் அவர்களுமே நம்மிடமிருந்து சென்று விடுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கிறது. வெகுளித்தனமாக இருப்பது தவறு என்று சொல்ல வரவில்லை. வெகுளித்தனத்தின் மூலம் வாழ்க்கையை நம்ம இழந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த குறிப்புகளை அந்த காலம் முதல் பெரியவர்கள் சொல்லப்பட்டு வருகின்றனர். நம்ம முன்னொரு காலத்தில் வாழ்ந்தவர்களிடம் இருந்த அந்த பேச்சு முறைகளை எப்போ கைவிட்டோமோ அப்போவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை மிகவும் சிதைந்து போய்விட்டதாக தான் இருக்கின்றது. அந்தந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னபடி நம்மளுடைய தாத்தா பாட்டி சொன்ன விஷயங்களை ஒருபோதும் பொய்யானதில்லை என்ற கருத்தை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும். அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா தவறாக இருந்தாலுமே அதில் ஒரு அர்த்தமும் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம உணர்ந்து கொள்ளணும். மேற்கூறிய விஷயங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் முறைப்படி கடைபிடித்து வந்தாலே உங்களுக்கு அதை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. நெருங்கி பழகியிருப்பேன், இவ்வளோ நாள் பழகினேன், ஆனால் கடைசியில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சில எதிர்வினைகள் இருக்கத்தான் செய்யும். அவர்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி அப்படிங்கிறது. மற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா அது அனுபவிக்கும் பொழுது தான் தெரியும். அதனால் இந்த பதிவு எதற்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே இப்படி ஜாக்கிரதையாக இருந்து கொள்வதற்கு தான். எதையும் அளவோடு நம்ம பகிர்ந்து கொள்வது தான் நல்லது. எல்லாமே நம்ம முழுவதுமாக பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன ஆகிறது, நம்ம முழுவதுமே பார்த்திங்கன்னா துன்பத்திற்கு ஆளாகின்றோம். யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப வீட்டிற்குள்ளே வருவது அப்படிங்கிற அந்த பழக்கத்தை நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம ஆள் இல்லாத நேரத்தில் கூட பிற அவர்கள் வந்து செல்வது அப்படிங்கிறது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அறிந்தவர்களுக்கு இது தெரியும்,
அறியாதவர்களுக்கு இது சொல்வது அப்படிங்கிறது ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். அதாவது நிறைய பேரை நம்பி ஏமாந்துருப்பாங்க. அதனால் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த விஷயம் புரிய வரும். மற்றவர்கள் தெளிவோடு இருப்பது நமக்கு நல்லது அப்படிங்கிறத புரிந்துக்கிட்டால் அது நல்லது. இல்லை எல்லாமே நமக்கு அன்பாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நினைத்து கொண்டால் அது அவரவர் விருப்பம். மேற்கூறிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.